ஏன்டா இந்த ப்ளவுஸை வந்து வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. கட்டிங் பண்ணிட்டு கரெக்டான பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு துணி வந்து கிடைக்கல. பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எந்த ஒரு ஒட்டு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துட்டேன். பட்டிக்கு வந்து துணி கிடைக்கல. சரி, மிச்சம் இருக்க ஸ்லீவுக்காவது துணி வருமானு பார்த்தேன். வந்துச்சு. அவங்க கொடுத்த ஸ்லீவோட ஹைட் வந்து 7 இன்ச்சு. ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு 4 இன்ச் 4.5 இன்ச் போல தான் ஸ்லீவோட ஹைட் வந்து கிடச்சிது. அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் வந்து அந்த டூ 2 இன்ச் பீஸ்க்கெலாம் கிளாத் எடுப்பேன். அந்த சைடு வந்து ஒரு 3 இன்ச் போல் துணி கிடச்சிது. இப்போ அந்த பீஸ் தான் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு வந்து மேல் பக்கம் மெயின் ஃபேப்ரிக், அடியில் வந்து லைனிங் ஃபேப்ரிக். அது போக எக்ஸ்ட்ரா வந்து இதே சேம் கலரில் ஏதாவது ஃபேப்ரிக் கிடச்சா அதை எடுத்து ஸ்லீவோட சுற்றளவுக்கு இல்லைனா பேக் பார்ட்டோட அந்த இடுப்பு சுற்றளவுக்கு 2 இன்ச் பீஸ் கொடுத்து அடிப்பேன். அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சுத்தமாக துணி கிடைக்கல. அந்த 4.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஸ்லீவு கிடச்ச துணியிலையே நான் ஒரு ஒட்டு போட்டிருக்கேன். ஸ்லீவோட சுற்றளவுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. அது போக கீழ்பக்கமாக இன்னொரு ஒட்டு, அதாவது அந்த 3 இன்ச் பீஸ், அதை வந்து ஒட்டு போட்டு முழு ஸ்லீவாக வந்து நான் தைச்சு லைட்டாக எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சுன்னா அதை பார்த்து கட் பண்ணி நீட்டாக எடுத்து வைக்கிறேன். ஒரு சில லைனிங் கிளாத் வந்து கம்மியாக இருந்தாலும் மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்லா தாராளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் வந்து கட் பண்ணேன். சரி, மெயின் ஃபேப்ரிக் வந்து அதிகமாக இருக்குன்னு. மெயின் ஃபேப்ரிக் அதை விட மோசமாக இருக்குது. டெய்லர்ஸ் வந்து சாரியை கட் பண்ணால் சாரியோட சுத்து வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பல பேருக்கு இருக்குது. நாங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்களும் சாரி கட்டுறோம், எங்களுக்கும் தெரியும் அந்த சுத்து வந்து எப்படி இருக்கும், முன்னாடி எத்தனை மடிப்பு வரணும், எப்படி கட்டினா ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி. நாங்களும் ஒரு லேடிஸ் தானே, தெரியாமையாக இருக்கும். அப்படியா நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம். இதே சேலை இன்னும் 2 வாரம் இந்த ப்ளவுஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓரம் அடிக்க வந்தாலும் வரலாம். ஏன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டு இல்லை வேறு யார்கிட்டையாவது ஓரம் அடிக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக் இவ்வளோதான் இருக்குது. இதுக்கு ரைட் சைடையும் ஒட்டு போடணும், லெஃப்ட் சைடும் ஒட்டு போடணும். ஆனால் ஒட்டு போடுறதுக்கான துணி இல்லை. பட்டி பீஸ் பார்த்தீங்களா, இதுதான் பட்டி பீஸ். சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். வெளியே தெரியல, அந்த அளவுக்கு வந்து வெளியே தெரியல. அதனால் சில்க் காட்டனில் இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிது. பட்டி பீஸ் அளவுக்கு கட் பண்ணி பட்டி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மொத்தம் 3 பீஸ் வந்து பட்டிக்கு வைக்கணும். இப்போது 2 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். 3ஆவது பீஸ்க்கு வந்து நான் கிளாத் வந்து தேடி எடுத்து வைக்கணும். இப்போ ஸ்லீவுக்கு தான் பீஸ் வந்து இல்லை. மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து சைடில் ஜாயின் பண்ணுற பீஸ் இல்லை. நெக்கு வந்து நான் அடித்து திருப்பும்போது அதுக்கு இடையில வந்து ஒரு 2 அல்லது 3 இன்ச்சு வந்து கிளாத்து கிடைக்கும். அதுக்காக தான் பேக் பார்ட் வந்து இப்போ நான் தைக்க போகிறேன். இப்போல்லாம் லைனிங் ஃபேப்ரிக்கு நான் கிராஸ் பீஸ் வச்சு நான் தைக்கிறது இல்லை. நெக் சைடில் 2x2 கிளாத், அதாவது அந்த நார்மல் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் ஹெம்மிங் வச்சு தைக்கிற மாதிரி பண்ணுறேன். இதுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேப்ரிக் வந்து அடியில் கொடுத்துட்டு நெக் சைடில் வந்து கரெக்டாக அடித்து திருப்பி நெக்கோட லைனில் ஃபுல்லாக தையல் போட்டு ஃபுல்லாகவே அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. பாப்பா இருக்கனால என்னால் ஹெம்மிங் பண்ணி ஹூக் வச்சு எக்ஸ்ட்ரா 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் தப்பிச்சேன். இப்போதைக்கு வந்து கிராஸ் பீஸ் கூட கிடையாது என்கிட்ட இந்த கலரில். நான் ரொம்ப தேடி பார்த்தேன், கிடைக்கல. எதுக்கு தேடினேன்னா 2 இன்ச் பீஸ் வந்து ஸ்லீவ் சைடில் வைக்கிறதுக்கு, கை சுற்று அந்த இடத்துல வைக்கலான்னு தேடினேன், கிடைக்கல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். எப்படி வருதோ அவங்க கிளாத் வந்து அப்படியே வச்சு தைச்சி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச வரைக்குமே சீக்கிரமாக தைக்கணும்னு சொல்லி தான் எடுத்தேன். ஆனால் 4 நாள் போயிட்டுருக்கு. என்னால் வந்து ஒரு பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி இந்த 2த்தையும் வந்து நான் சீக்கிரமாக தைச்சிட்டேன். ஒரு நாள் உட்காந்து தைச்சிட்டேன். ஸ்லீவ் எடுத்தால் அந்த ஸ்லீவை பார்க்க எனக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்டே வரலை. அதுக்கு துணி தேடி
சைடில் கொடுக்குற துணியெல்லாம் எப்படி என்ன யோசிச்சு அந்த ப்ளவுஸ் அப்படியே மிஷின் மேலேயே நான் வச்சு 4 நாள் ஆகிப்போச்சு. மனசார உட்காந்து தைக்கணும்னு சொல்லி எண்ணமே வரலை. மெசேஜ் பண்ணிட்டாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில், எப்போ துணி வந்து தருவீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டாங்க. துணி வாங்கின உடனே அமௌண்ட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். ஏன்னா பொங்கலுக்கு கொடுத்த துணி 2 ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி வந்து தைச்சு கேட்டிருந்தாங்க. அதையும் தைச்சு பொங்கல் அப்போ கொடுத்தேன். பட்டு பாவாடை, சின்ன பிள்ளைகளோட பட்டு பாவாடை வந்து ரெடிமேடில் எடுத்திருப்பாங்க போல். இடுப்போட சைடு எல்லாமே ஓவர்லாக்கை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. அதை மறுபடியும் ஃப்ளீட்ஸ் வச்சு வெளியே தெரியாமல் அடித்து சைடாக ஜாயின் பண்ணி கொடுத்தேன். அந்த ஒரு 2 துணி 2 ப்ளவுஸு மொத்தம் 4 துணி வந்து கையில் கொடுத்துட்டேன். 500 வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம அமௌண்ட்டு வாங்கிட்டோம், 500 ருபீஸ் நான் வாங்கிட்டேன். அது போக அவங்க கொடுத்த கிளாத்துக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லைனிங்கு எடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிச்சுட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ பில்லு, நான் எவ்வளோ லைனிங் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இவங்கக்கிட்ட வந்து நான் துணி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு saree ப்ளவுஸ் மட்டும் நான் ஒதுக்கி வச்சேன் அப்படின்னா, இவங்க கொடுத்த எல்லா துணியிலையுமே பத்தலை. ஒரு ஃபஸ்ட்டு அந்த பொங்கலுக்கு கொடுத்த ப்ளவுஸில் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி பட்டு துணியோடது, அதனால் ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இன்னொரு சேலையோட அதே மாதிரி பட்டு சேரீயோட ப்ளவுஸும் கரெக்டாக இருந்துச்சு. அழகாக தைச்சு வச்சுருக்கேன் இப்போ வரைக்குமே. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த 3 நார்மல் ப்ளவுஸு, அந்த 3 நார்மல் ப்ளவுஸுக்குமே வெளியே இருக்க கிளாத்து மட்டும்தான் அவங்க வாங்கி கொடுத்தது. உள்ளே வச்சுருக்க பட்டி துணி, ஸ்லீவோட சுற்றளவுக்கு அந்த வர 2 இன்ச் பீஸு, இடுப்போட 2 இன்ச் பீஸு, கழுத்துக்கு வர ஹெம்மிங் எல்லாமே வேறு வேறு கிளாத். எங்கிட்ட துணி இல்லை. அவங்ககிட்ட நான் திருப்பி வந்து ஒரு ப்ளவுஸ் வேணால் கொடுக்கலாம், இந்த மாதிரி இது அளவு கம்மியாக இருக்குது, 80 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி திருப்பி கொடுக்கலாம். ஆனால் கொடுத்துருக்கு ஒரு 5-6 ப்ளவுஸுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நான் என்ன யோசிப்பேன், அவ்வளோ ப்ளவுஸும் கொடுத்துட்டாங்கன்னா கஸ்டமர் வந்து கோச்சிப்பாங்க. நீங்கள் 1 மீட்ரு கொடுத்தா தான் தைப்பீங்களா, 80 பாயிண்ட்லலாம் தைக்க மாட்டிங்களான்னு கேள்வி வேற கேட்பாங்க. இந்த கேள்வி வந்து நம்மளை கேட்கும்போது தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நினைப்பு வரும். நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1 மந்த் பக்கமே ஆயிடுச்சு. பொங்கலுக்கு வாங்கினது February 14 பக்கம் வந்துடுச்சு. இன்னும் கொடுக்கல, அவங்க கைக்கே போகல. அப்போ தப்பு வந்து என் மேலே இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்து அவங்க கிட்ட கொடுத்துருக்கணும், இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து எதை சரி கட்டுறதுன்னு தெரில. நான் வந்து இந்த மாதிரி சொல்லாமல் கையிலேயே வச்சுருந்தங்காட்டிக்கு தப்பு என் மேலேன்னு ஆயிடுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தைச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து லைனிங் கம்மியாக இருக்குது, மெயின் ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தைச்சிட்டிங்கல்ல ஓகே அப்படின்ருவாங்க. இப்போ நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் டக்குன்னு முடிச்சு கொடுக்கணும் இந்த கஸ்டமருக்கு. தச்சு பணமும் சம்பாதிக்கணும், கஸ்டமரையும் விட்டுறக்கூடாது. இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் வேற, இவங்களையும் விட்டுறக்கூடாது. மனம் நோகிற மாதிரி இவங்ககிட்ட பேசவும் கூடாது, நம்ம செயல்படவும் கூடாது. அதனால் ஓரளவுக்கு என் பொறுமையும் தாண்டி ரொம்ப அமைதியாக வந்து தைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே சொல்லணும்னா. கோபம் வரல, கோபம் இல்லை. பாப்பா இருக்கா, வீட்லேயும் வேலை செய்யணும், பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, பாப்பாவை குளிக்க வைக்கணும், அவங்க கூடயே இருக்கணும், ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். தனியாக பாப்பாவுக்கு சமையல் வேறு செய்யணும். இந்த மாதிரி வேலை இருக்கும்போது டெய்லியும் ஒரு ப்ளவுஸ் வந்து முடித்து ஹூக் வைக்கணும். இப்போ வந்து 3 மணி நேரம் ஆகிடும். ஹூக் வைக்க 1 hour ஆகும், தைக்கிறதுக்கு 2 மணி நேரம். 3 மணி நேரம் எனக்காக தான் நான் செலவு பண்ணுறதுக்காக. ஒரு நாளுக்கு 3 மணி நேரம் நான் வந்து தைக்கணும், நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டைம் ஒதுக்கியிருக்கேன். அந்த 3 மணி நேரமும் எனக்கு வந்து பத்த மாட்டேது. இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது கொஞ்சம் இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம தைச்சிருக்கோமா, இன்றைக்கி வந்து இவ்வளோதான் முடியுமா, தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரல. அப்புறம் உட்காந்து நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிருக்கலாம்ல நேற்றே, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல அப்படின்னு நினைக்கவும் தோணுது. ஃபஸ்ட்டுனா கொஞ்சம் நல்லா டைம் இருந்துச்சு, இப்போ அந்த அளவுக்கு டைம் இல்லை என்கிட்ட. இருக்க டைமையும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து என்னோட நேரத்தை வந்து கெடுக்குது. எங்கிருந்து துணி எடுத்து
எப்படி வச்சு தைச்சா ஒட்டு வந்து கரெக்டாக இருக்கும், எங்கெல்லாம் நம்மளுக்கு துணி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இந்த ப்ளவுஸ் தைச்சு சர்வீஸ் ஆனங்காட்டிக்கு எனக்கு தெரியுது. இந்த துணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த துணி நம்ம எடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு எடுத்து வச்சனால இந்த ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகுது. இதுவே இப்பதான் பிகினரா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்தா அவங்க எப்படி தைப்பாங்க? அவங்களால ரொம்ப கஷ்டம். இப்போ நானே 4 நாள் நான் திணறேன் அப்படின்னா அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, அது போக நம்ம வந்து கரெக்டாக தைச்சிருக்கோமா தைக்கலையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாயிடும். அந்த ப்ளவுஸுக்கு உண்டான காசு கூட அவங்க வாங்க மாட்டாங்க. ஒரு வித பயத்திலே இருப்பாங்க. கஸ்டமரா டக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, இல்லை நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அந்த காசு கூட அந்த பிகினர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அவ்வளோ பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கிளாத்து மேலே. இதோட அனுபவம் வந்து மறந்துருமான்னா மறக்கவே மறக்காது. இப்போ எனக்கு வந்து நான் இந்த மாதிரி நிறைய தைச்சிட்டேன், அதனால் அசால்ட்டாக நான் தைச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே, கைக்கு வந்துருச்சு, நம்ம தைச்சு கொடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட இருக்க பழைய கிளாத்து அதெல்லாம் எடுத்து போட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தைச்சிட்டு இருக்கேன். இதே பிகினர்ஸ் அப்படி தைப்பாங்களா? அவங்ககிட்ட கிளாத்து இருக்காது. இப்போதான் புதுசாக தைச்சிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி கிளாத் இருக்கும்? இருக்காது. அது சேம் கலர் கிளாத் இருக்குமா? இருக்காது. ரொம்ப வந்து அவங்க டென்ஷன் ஆகி அவங்களால இதை ஏன்டா நம்ம தைக்க வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள யோசிக்க வச்சிரும் இந்த மாதிரி ப்ளவுஸு. யாராவது அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸை நான் தைச்சி முடிச்சுட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் வீடியோ போடுறேன், எப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன்.